கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. தண்ணி மோட்டரோட ஒயர் வந்து அடிக்கடி எரிஞ்சிருது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணியிருந்தேன். அந்த பில்டிங்கில பார்த்தீங்கன்னா, புதுசா மோட்டர் செட் பண்ணியிருக்காங்க தண்ணிக்கோசரம். அந்த மோட்டர் செட் பண்ணதுக்கப்புறம், அந்த மோட்டருக்கான ப்ளக் பாயிண்ட் புதுசா அடிக்கல. அங்க பக்கத்துல இருந்த ஒரு டியூப்லைட்டோட லைன்லயே வந்து ஃபேஸ் விண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. 180 ஒயர்லயே. 2 வருஷமா அந்த ஒயர்ல தான் ஓடிட்டு இருக்கு மோட்டரு. அந்த 5 ஆம்ப்ஸ் டியூப்லைட்டோட சுவிட்ச் போட்டா மோட்டர் ஓடும். இந்த சுவிட்சும் அடிக்கடி ஃபால்ட் ஆயிடுதுன்னு சொல்லியிருந்தாங்க. டியூப்லைட்டுக்கு போட்டிருக்க அந்த பாயிண்ட்ல வந்து நீங்க மோட்டர் போட்டா இந்த மாரி தான் ஃபால்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒயர் போட்டு தனியா மோட்டர் வரைக்கும் எடுத்துன்னு போயிடலான்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்ட்ட. சரிங்க அதே மாரி பண்ணி குடுத்துருங்கன்னு சொன்னாரு அந்த கஸ்டமரு. நானும் புதுசா ஒயர் வாங்கின்னு வந்துட்டு, கனெக்ஷன்லேயே எப்படி ரூட் போகுதுன்னு எல்லாம் செக் பண்ணிட்டு, கனெக்ஷன்லேயே அந்த ஒயர்லாம் வலிச்சேன். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, சீலிங்லேருந்து ஃபேன் பாயிண்ட்லேருந்து அந்த வாலுக்கு வர டியூப்லைட்டுக்கான ஒயர் வர இடத்துல வந்து ஸ்ப்ரிங்கு போட்டா போல. இந்த மாரி ஸ்ப்ரிங்கு போலன்னும்போது, ஸ்ப்ரிங்க உள்ள தள்ளி எவ்வளோ தூரம் போதோ அந்த அளவு எடுத்துக்கணும். ஸ்ப்ரிங்கில அந்த அளவு மார்க் பண்ணி எடுத்துட்டு, சீலிங்லேருந்து அந்த ஸ்ப்ரிங் வச்சு பார்த்தேன். கரெக்ட்டா எங்க வரைக்கும் அந்த ஸ்ப்ரிங் போதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணி அடிச்சிருக்காங்க. அந்த ஆணி வந்து கரெக்ட்டா எலக்ட்ரிக்கல் பைப்ல போய் மாட்டியிருக்கு. ப்ளக் கட் அடிச்சு அந்த ஆணி அடிச்சிட்டுருக்காங்க. அதனால தான் அந்த ஸ்ப்ரிங் போகாம இருந்தது. அந்த ஆணிய செவுத்துலருந்து புடுங்கி எடுத்துட்டு, செவுத்துல அடிச்சிருந்த அந்த ப்ளக்கட்டையும் வெளில எடுத்துட்டு, அதுக்கு உள்ள இருக்க ஒயர் எதுவும் டேமேஜ் ஆயிருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் அந்த மோட்டருக்கான ஒயர வலிச்சுட்டேன் கன்சோல்லேயே. ஒயர்லாம் வலிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த மோட்டர் கிட்ட பைப் ஓப்பன்ல அடிச்சுட்டு, 2 மாடல் பாக்ஸ் வாங்கி செவுத்துல அடிச்சுட்டு, 15 ஆம்ப் சாக்கெட் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மோட்டர்ல கனெக்ட் ஆயிருந்த பழைய ஒயர்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, புது ஒயர ஜாயின் பண்ணி 15 ஆம்ப்ஸ் 3 பின் டாப் போட்டு மாட்டிட்டேன். அடுத்தது ஒயரிங் பண்ணியாச்சு. அந்த மோட்டருக்கான சுவிட்ச் வைக்கணும். அந்த போர்ட்ல பார்த்தீங்கன்னா, பழைய மாடல்ல வந்து சாக்கெட் டைப்ல ஃபியூஸ் கேரியர் வச்சிருந்தாங்க. அந்த ஃபியூஸ் கேரியர் இருந்த கேப்லயே 2 பிரேக்கர் உட்கார்ற மாரி, அந்த ஆயில் லாம்ப் ஷீட்ட கட்டிங் பிளேட்ல லைட்டா உடைச்சுட்டேன். அந்த கேப்லயே 2 பிரேக்கர் உட்கார வச்சாச்சு. அந்த மோட்டருக்கு 16 ஆம்ப்ஸ் பிரேக்கர் ஒண்ணு மாட்டி குடுத்துட்டேன். இனிமே ஆன் ஆஃப் வந்து அந்த பிரேக்கர்லயே பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. உங்க வீட்லயும் ஏதோ ட்ரில்லிங் மிஷின்ல செவுத்துல வந்து ஹோல்ஸ் போடும்போது, ஜங்ஷன் பாக்ஸு இல்ல சுவிட்ச் போர்டு இருக்கிற செவுத்துல ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது, அந்த பாக்ஸ்ல 4 சைட்ல எந்த சைட்ல பைப் போகுதுன்னு பார்த்துட்டு போடுங்க. இல்லன்னா கன்சீல்ல இருக்க பைப் இந்த மாரி டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு உங்க வீட்லயும். இவங்க போட்ட ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒயர் எதுவும் டேமேஜ் ஆவல. ப்ளக் அட்ட பை மட்டும் உள்ள மாட்டிக்கிச்சு. ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, நேரா வந்து ஒயர்ல வந்து ட்ரில்லிங் பிட் மாட்டவும் சான்ஸ் இருக்கு. அந்த மாரி ஆயிடுச்சுன்னா, செவுத்தெல்லாம் டேமேஜ் பண்ணி அந்த ஒயர்லாம் சரி பண்ண வேண்டி வரும். ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க. அதே மாரி பாத்ரூம்ல ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணும்போதும் பார்த்து யூஸ் பண்ணணும். கன்சீல்ல வாட்டர் லைன்லாம் போவும். நெறைய பேரு பாத்ரூம்ல டவல் ராடு, சோப்பு ஸ்டாண்ட்லாம் மாட்டுவீங்க. இந்த மாரிலாம் பைப் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் கொடுக்கும் தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் எனக்கு மகிழ்ச்சி.